வாழ்க, வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக மைக்ரோ சர்ஜரி தலைப்பு. இந்த தலைப்புல என்ன பேச போறாங்க அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் பழையதான் நம்ம பேச போறோம். அது கல் பழசு, மொந்த புதுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவரிடத்திலே நாம் மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த செயல் விளைவு தத்துவம் தான். இந்த செயல் விளைவு தத்துவம் தெரியாமல் தான் இந்த உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன செய்தால் என்ன விளைவு ஏற்படும் என்று தெரியாமல் தனக்கு தோன்றியதை செய்து, உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே செயல் செய்து, அதன் மூலமாக ஒரு விளைவு ஏற்பட்டு, அந்த விளைவிலிருந்து வெளியே வர முடியாமல் இந்த மனித சமுதாயமே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன செய்யறதுன்னே தெரியல. அது துல்லியமா தெரியணும். அந்த செயல் விளைவு தத்துவத்தை துல்லியமாக, அதாவது ஒரு தீர்க்கமாக, இனிமேல் இது மாதிரிலாம் எதுக்கு, அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது அப்படின்னு புரிந்து கொண்டார்கள் என்றால், சரியான செயலை செய்தார் என்றால், அதற்கு உண்டான விளைவு ஏற்பட்டது என்றால் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும். இப்ப இது புரியாமலே ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், போனோம், திரும்ப வந்துகிட்டே இருக்கிறோம். செக்குமாடு மாதிரி திரும்ப திரும்ப பிறவி எடுத்து உழண்டு கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப தெளிவா அதை புரிஞ்சுக்கணும். எப்ப புரியுது சொல்ல முடியல. யாருக்கு எப்போ புரியும் சொல்ல முடியல. தன்னுடைய மனதிலே ஏதேனும் ஒரு பிடிவாதமான கருத்தை வைத்துக்கொண்டு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி சிக்கல் தான் ஏற்படும். நமக்கு நன்மையா இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்ப நமக்கு நன்மை என்றால் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுவிட்டு அது என்னங்கிறத பார்த்தால் புரியும். இது பெரிய கடினமான காரியமே கிடையாது. அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். இப்ப என்ன காரணம்னா இந்த பிடிவாதம் தான் காரணம். அலை இயக்கம் என்று ஒரு தத்துவம் இருக்குது. அலை இயக்கம் என்றால் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளிலிருந்து அலை வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அத்துணையுமே அலை இயக்கம் தான். அந்த சுத்தவெளி மட்டும் தான் அசையாமல் இருந்து கொண்டு இந்த கோடானு கோடி நட்சத்திர குடும்பங்களை மிக அற்புதமாக இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இது அத்துணையும் எப்படி நடைபெறுகின்றது என்றால் இந்த அலை இயக்கத்தின் மூலமாக. எல்லா பொருளும் சரி, அத்துணை பொருளுமே கோடானு கோடி அணுக்கள் கூட்டாக இருக்கின்றது. அந்த அணு சுழன்று கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து அலை வருகின்றது. அலை இயக்கத்துடைய பேசிக் பிரின்சிபல் என்னவென்றால், எந்த பொருளாக இருந்தாலும் அலை வரும். அந்த அலை எந்த பொருளோடு மோதுகின்றதோ அந்த பொருளுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல தன்னுடைய தன்மையை தூண்டிவிடும். இவ்வளவுதான். எந்த பொருளாக இருந்தாலும் அலை வரும். அந்த அலை எந்த பொருளோடு மோதுகின்றதோ அந்த பொருளுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல தன்னுடைய தன்மையை தூண்டிவிடும். அப்ப பிரபஞ்சம் முழுவதும் சுழன்று கொண்டிருக்கின்றது. அலை வந்து கொண்டிருக்கின்றது. பூமி இருக்கின்றது. இப்போ கோடானு கோடி சூரிய குடும்பங்கள்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி மிதக்குதுன்னா எப்படிங்க? அலை இயக்கத்தின் மூலமாக. பூமி இருக்கின்றது. எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. அத்துணை பேருமே அலை வீசி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் அலை வீசி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அலையிலே அவருடைய கேரக்டர் இருக்குது. அவங்களுடைய இயல்பு இருக்குதுங்க. இதான் கேரக்டர், இயல்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா நம்முடைய இயல்பு நமக்கே தெரியாது. நம்மிடத்துல என்ன இருக்கின்றது? இதுவரை வளர்க்கப்பட்ட விதம், பெற்றோரிடமிருந்து வந்தது, முற்பிரிவுல இருந்தது எல்லாமே அடிமனதிலே பதிவாகியிருக்கின்றது.
அதுக்கு ஏத்த மாரி நம்முடைய வாழ்க்கை அமைகின்றது. இந்த பிறவியில எப்படியோ அந்த மாரி இருக்குது. அதான் நம்முடைய இயல்பு. அதுலருந்து அலை வீசுது. நம்முடைய நம்முடைய இயல்பு என்ன நமக்கே தெரியாதுங்க. இந்த அலை வந்து எல்லாருமே உலகத்துல இருக்கிற எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, அத்தனை கோடி பேருமே தங்களுடைய அலையை வீசிக் கொண்டு இருக்கின்றார்கள். சரி, இதற்கு முன்பாக இன்னொன்னு பார்த்துடலாம். இப்ப சூரியன்ல இருந்து அலை வந்து கொண்டிருக்கின்றது. சூரியனிலிருந்து நேரடியாக வெளிச்சமோ, வெப்பமோ வருவது கிடையாது. அதிலிருந்து அலை வருகின்றது. அந்த அலை பூமியில பட்டு, பூமியில இருக்கிற பொருளுக்கு ஏற்றார் போல, இந்த தன்மைக்கு ஏற்றார் போல தன்னுடைய தன்மையை தூண்டி விடுகின்றது. அமெரிக்காவெல்லாம் மகரிஷி பேசும்போது இவங்க விஞ்ஞானிகளும் ஒத்துக்கல. அதாவது நேரடியாக வெப்பமோ, வெளிச்சமோ நேரடியா வரலைன்னா அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் மகரிஷி அவங்க சொன்னாங்க. இப்ப பூமி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம். இப்ப வந்து இங்க வெப்பமா இருக்குது, வெளிச்சம் வருது. குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல இப்ப ஊட்டி அதுக்கு மேல போனா வந்து குளிரா இருக்குது. அப்போ வந்து வெப்பம் வந்து அங்க வந்துட்டு குளிர்ந்துட்டு அதுக்கப்புறம் பூமிக்கு வரும்போது வெப்பமா மாறுமா? அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு தான் அவங்களே யோசனை பண்ணாங்க. அப்போது அலை தான் வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப பூமியிலிருந்து வரக்கூடிய அலை, சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை பூமியில பட்டு இந்த தன்மைக்கு ஏற்றாற்போல தன்னுடைய தன்மையை தூண்டி விடுது. பாருங்க, இரும்புல ஒரு மாரி இருக்கு, மணல்ல ஒரு மாரி இருக்கு, தண்ணீல ஒரு மாரி இருக்குது, புல்லுல ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு தகுந்த மாரி தான் சூடு வந்து மாறுபடுது. மணல்ல எப்படி சூடா இருக்கு, தண்ணீல எப்படி இருக்குதுங்க, புல்லுல எப்படி இருக்குதுங்க. அப்ப இந்த தன்மைக்கு ஏற்றார் போல அது தூண்டி விடுது. இது பேசிக் வச்சுக்கலாங்க. நடைமுறையில எதார்த்தமா செயல் விளைவு தத்துவத்த பார்த்தோம்னா, நாம் என்ன எண்ணம், சொல், செயல் இது அத்தனையுமே நம்முடைய உடல்ல அப்படியே பதிவாகிருது. நம்முடைய உடல்ல இருந்து அலை வருது. இந்த 3மே வந்து ஏற்கனவே இருக்கிறவருடைய இயல்பு. அந்த இயல்பு தான் அனுபவமாறுது. இந்த செயல் செய்து இது திரும்ப போய் வந்து இயல்பா மாறுது. இயல்பு அனுபவமாக, அனுபவம் இயல்பாக மாறி, மாறி நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப தோன்றதெல்லாம் செய்து கொண்டு இருந்தா எங்க தான் மாற்றம் நடக்குது? அப்ப தெள்ளத் தெளிவாக இதை புரிந்து கொண்டோம் என்றால், நாம வந்து செயல்ல செய்யறதுல கவனமா இருந்து சரியான முறையில செய்து விட்டோம் என்றால், அதற்கு உண்டான விளைவை அனுபவித்து விட்டோம் என்றால், இந்த விளைவை யாருமே வந்து மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அது கடவுள்னு வேணாலும் பேர் வச்சுக்கங்க, இயற்கை வச்சுக்கங்க, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கங்க. நாம் செய்யக்கூடிய செயல வந்து யாரும் தடுக்க முடியாது. எல்லாமே இறைவன் தான் பண்றான்னா, அப்புறம் இங்க நமக்கு வேலையே கிடையாதே! எல்லாமே ஆல்ரெடி புரோகிராம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. எல்லாமே நீங்க பிறக்கும்போதே நீங்க இறக்குற காலம் வரை என்னென்ன வேணுமோ எல்லாமே அப்படியே ப்ரீ பிளான்ட் அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா வந்து நமக்கு இங்க வேலையே கிடையாதே! அப்ப உலகத்துல வந்து ஏன் இவ்வளவு பாகுபாடுனா, அப்ப கடவுள் தான் இதெல்லாம் செய்றாரா? இப்ப அவரே பொறுப்பாயிறாரு. அது கிடையாது. இங்கே 6வது அறிவு குடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல இயல்புக்கு ஏத்த மாரி செயல் செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்க அறிவ கொண்டு தீர்மானம் செய்யணும். தீர்மானம் செய்து செயல் செய்யணும். அத விட்டுட்டு தப்பா செயல் செய்துட்டு கடவுள் இது மாரி பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. மீதியெல்லாம் ஓகே. அந்த சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் வர ஓகே. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கேத்த விளைவு வருது. ஆனால், இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நம்ம அறிவ கொண்டு என்ன மாரி செயல் செய்றோமோ, அதுக்கு உண்டான விளைவு ஏற்படுது. அதுதான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால், அத்துணை பேரும் அலை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க? அத்தனை பேருடைய அலையும் அத்தனை பேரோட போய் மோதிங்க, இவங்களுடைய அலை மற்றவங்கள மோதி, இவங்க தன்மைக்கு ஏற்றார் போல அவங்க தன்மைய தூண்டி விடுது. அப்ப செயல் விளைவு தத்துவம் எப்படி ஒர்க் பண்ணும் பாருங்க. எல்லாமே எல்லாமே கருவி அப்படின்னாலும் கூட, அது சூப்பர் கம்ப்யூட்டர் அது அற்புதமா நடத்துது. எந்த மாரி அலையோட, யாரோட, எப்ப, எந்த நேரத்துல வந்து கனெக்ட் பண்றது, எப்போ வந்து கட் பண்றது, அப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை மொழி இருக்குது, எத்தனை நாடு இருக்குது, அதுக்கு மொழிலாம் தேவையே கிடையாது. அந்த அலை இயக்கம் தான் முக்கியமானது. அத்தனை கோடி பேருடைய உடல்லையும் போய் பதிவாகும். இங்க என்ன கருத்தோடு, என்ன என்ன கருத்தோடு அந்த செயலை செய்கின்றார்கள், அதுக்கு ஏற்ற ஒரு விளைவு வந்து ஏற்படுங்க. அப்ப அதுல வந்து தவறு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது.
நம்புனாலும் சரி, நம்பாட்டி சரி, புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, அந்த செயலுடைய தத்துவம் துல்லியமா நான் ஏத்துக்காட்டி போங்க. ஏத்துக்கலன்னா அது காத்து இருக்கிறதில்ல. எனக்கு புரியல. புரியலன்னா, இயற்கை விதி தெரியல, எனக்கு புரியலன்னா, நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு விளைவு ஏற்படாம போகாது. தெரியலன்னாலும் முடியாது. ஒரு குழந்தை இருக்கு. எரிகின்ற விளக்கு இருக்குது. குழந்தைக்கு தெரியாது விளக்க சுடும்ன்னு. அதுக்கு தெரியாது. அது போய் தொட்டா சுடுமா? சுடாதா? யாரா இருந்தாலும் சுடும். அதே போல தான் இயற்கை விதி எனக்கு தெரியலனாலும் சரி, புரியவில்லை என்றாலும் சரி, செய்த செயலுக்கு விளைவு ஏற்படும். அப்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப கடினமே கிடையாது. மகரிஷி அவங்க ஒரு அற்புதமான ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு இன்முகம்னு ஒரு கேசட்டுங்க. அத YouTubeல போய் தேடி கேட்டு பாருங்க. திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. அதிலே நன்றாக விளக்கம் கிடைத்துவிடும். அதாவது ஒருத்தரு என்ன செய்றாரு? இன்னொருத்தருக்கு ஒரு சாபம் குடுக்குறாரு. என்ன சாபம் குடுக்குறாருன்னா, "நீ பாம்பு கடிச்சா செத்து போயிருவேன்னு" சாபம் குடுக்குறாரு. இப்ப என்னாச்சு? இவரு இன்னொருத்தருக்கு சாபம் குடுத்தாரு. ஆனால், அந்த சாபம் இவருடைய உடல்லே பதிவாயிட்டது. பதிவாகி இவருடைய இதுல அந்த அலை இயக்கத்துல அது இருக்கும். இரவு நேரத்துல ரோட்ல போயிட்டு இருக்காரு. இவரு இன்னொருத்தருக்கு சாபம் குடுத்தாரு பார்த்தீங்களா? இவருடைய உடம்புல பதிவாகியிருக்குது. அதுதான் இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு மந்திரமே மிக அற்புதமானது. இத வாழ்த்தும்போது என்ன ஆகுது? முதலாவதாக இந்த உடல் தூய்மையாயிட்டு தான் வாழ்த்தே மத்தவங்களுக்கு போகுது. இதே போல வேற கெடுதலான எண்ணம், வேற என்ன மாரி எண்ணம்லாம் எல்லாமே இதே மாரி தான். அப்போ இன்னொருத்தருக்கு ஒரு சாபம் குடுத்தாரு. இவரு உடல்நிலை பதிவாயிட்டது. இரவு நேரத்துல ரோட்ல போயிட்டு இருக்காரு. இந்த அலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த அலை. அந்த பக்கம் ஒரு பாம்பு இருக்கு. இந்த அலை அந்த பாம்பு மேல மோதி, பாம்புக்கு ஒரு இயக்க வேகத்த குடுத்து, பாம்பு குறுக்க வருது. இவரு பாம்ப மிதிச்சுறாரு. பாம்பு இவர கடிச்சிருச்சு. இவரு இன்னொரு ஆளுக்கு சாபம் குடுத்தாரு. ஆனா, இவருக்கு தான் அது நடந்தது. கீழ விழுந்துட்டாரு. அக்கம் பக்கம் பார்க்குறாங்க. தூக்குறாங்க. அப்புறம் அதுல ஒருத்தர் சொல்றாரு, பக்கத்து ஊர்ல ஒரு பாம்பு கடி வைத்தியர் இருக்காரு. போய் அழைச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவர அழைச்சுட்டு வராங்க. அவரு என்ன பண்ணாரு, ஒரு விஷமுறிவுக்கு மருந்து குடுத்து இவர காப்பாத்திட்டாரு. இதுல ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல பாம்பை வெறுப்பதோ, வைத்தியரை பாராட்டுவதோ தேவையில்லைங்கிறார். என்னங்க ஒரு உயிரையே காப்பாத்திருக்காரு, வைத்தியர பாராட்ட தேவையில்லையா? ஆமாங்க பாராட்ட தேவையில்லைங்க. ஏன்? ஏன்னா 2 பேருமே கருவிகள் தான். இவரு என்ன பண்ணாரு, ஒருத்தருக்கு சாபம் குடுத்தாரு. நீ பாம்பு கடிச்சா செத்து போயிருவேன்னு சாபம் குடுத்தாரு. இன்னொரு 4 பேருக்கு சொல்லி வச்சிருக்காரு. என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு கடவுள் காப்பாத்தும்ன்னு சொல்லி வச்சிருக்காரு. இப்ப இதுவும் பதிவாயிருக்கு, அதுவும் பதிவாயிருக்கு. அப்ப இதுவும் நடந்துருச்சு, அதுவும் நடந்துருச்சு. இப்ப 2 பேருமே கருவிகள் தான். பாருங்க இவ்வளவு தாங்க அலை இயக்கமே. இத வச்சுக்கங்க. பாருங்க மனிதர்கள் காலையிலிருந்து நைட் வரை என்னென்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? எப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? இது எல்லாம் உலகம் முழுதும் போய் பரவும். அது கிளாஷ் ஆகும். எல்லாமே நடக்குங்க. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஒன்றுக்கொன்று ஓடிக்கொண்டிருத்தல், இது எல்லாமே நடந்ததுன்னா, அதுக்கு உண்டான விளைவு அது பாட்டுக்கு கச்சிதமா கொடுத்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான் விஷயமே. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அற்புதமா அது நடந்துங்க. இதுல தப்பு நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அலை இயக்கத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால வேற எங்கேயுமே ஏதோ ஒருத்தர் இருந்துகிட்டு, இவரு இந்த மாரி பண்ணியிருக்காரு, இவரு குடுக்கணும் அப்டின்லாம் அதெல்லாம் கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அலைகத்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்ககிட்டயே இருக்குது. அவங்கவங்க கணக்கு அவங்ககிட்ட இருக்கு. தனியா ஒரு ஆள் கணக்கெல்லாம் எழுத வேணாம். அவங்கவங்க கணக்கு அவங்கவங்க கருமையத்திலே பதிவாகி இருக்குது. அவங்கவங்க அலை இயக்கத்துல அவங்களுடைய இயல்பு வெளிப்படுது. இது போய் மோதுது. எத்தனை ஒரே ஒரு நிகழ்ச்சினால கோடானு கோடி கொத்து நிகழ்ச்சிலாம் நடக்குதுன்னா, போர் நடக்குது, சுனாமி நடக்குது, என்னமோ நடக்குது. இதெல்லாம் வெளியில தெரியுது. ஏன்னா, பேட் நியூஸ்லாம் நியூஸ்ல வந்துரும். நல்ல இதெல்லாம் அதெல்லாம் நியூஸே கிடையாது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. நல்ல விஷயம் உலகம் முழுவதும் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பேர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் உலகம் நன்றா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் அற்புதமா உலக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் வெளியிலே பேரு தெரியாம கூட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது தெரியாது. அது தெரியும். ஏன்னா இது பெரிய நியூஸ் கிடையாது. அத பெருசா போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால், அத விட இதுதான் அதிகமாக உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றதுங்க. கொஞ்சம் மைன்யூட்டா இத நமக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நேருக்கு நேரு
நமக்கு அப்படியே தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஆராய்ச்சி கூட நமக்கு தேவையே கிடையாது. இந்த பேசிக்கா வந்து புரிந்தால் போதுமானது. அந்த செயல் விளைவு தத்துவத்தை பொறுத்தவரை நம்முடைய இயல்புக்கு ஏற்றாற் போல அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏற்கனவே ஒரு வினைப்பதிவு இருக்குது. அந்த வினைப்பதிவுக்கு போது ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்முடைய உணர்வுகள் வெளிப்படுத்துது. இந்த இடத்துல நம்முடைய அறிவை பயன்படுத்தி எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நாம் நல்லது மட்டும்தான் செய்யணும். யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்முடைய வாழ்க்கையிலே சலிப்பு என்பது இல்லாம நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற உணர்வோடு அறிவை பயன்படுத்தி இந்த இடத்துல உணர்ச்சி வசப்படாம அறிவை நன்கு பயன்படுத்தி அந்த செயலை செய்து விட்டோம் என்றால் அந்த விளைவை நாம வந்து எதிர்பார்க்கவே தேவையில்லை. நாம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் விளைவு ஏற்படாது. இதுதாங்க மிக முக்கியமானது. நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ எதிர்பார்க்கலையோ அந்த அலைக்கு தகுந்த மாதிரி அந்த விளைவு வந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ப எதிர்பார்த்தாலும் அந்த எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த விளைவு வந்து கிடைக்க தான் போகுது. அப்ப அறிவை கொண்டு நல்லது மட்டும்தான் செய்யணும். மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது. யாராவது துன்பப்பட்டாங்கன்னா அவங்க துன்பத்தை போக்கணும் அப்படிங்கிற ரெண்டே ரெண்டை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய அறிவை கொண்டு செயல் செய்தோம்னா இந்த இடத்துல இல்லைங்க அந்த நேரத்தில் தப்பி தவறி நான் பண்ணிட்டீங்க அதெல்லாம் பேசவே கூடாது. அந்த இடத்துல இன்ப நாட்டமே இருக்கக்கூடாது. நல்ல செயல் செய்யணும். அறிவு அதுக்கு தான் கொடுத்துருக்குது. அப்புறம் அதை பயன்படுத்தாம வேற யாரையோ குறை சொல்றது, மற்றவங்களை குறை சொல்றது அப்படிலாம் கிடையாது. அந்த இன்புகிற கேசட்ல கூட மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து வந்து வாசப்படி இழுச்சிருச்சு, முள்ளு குத்திருச்சு. இவன் போய் வாசல் நிலையில போய் இவன் மோதிக்குவான். இவன் மோதிட்டு அது வந்து இழுச்சிருச்சுப்பான். அந்த மாதிரி எல்லாமே நாம தான். ஆக நடந்தது எல்லாமே கரெக்டா நடந்திருக்குது. வினைப்பதிவு நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப மீதி முடிஞ்சது நினைச்சு கவலைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா இனிமே என்ன செய்யணும்? இனிமே என்ன செய்யணுங்கிறதுல நாம வந்து சலிப்பே இல்லாம தொடர்ந்து துன்பம் வந்தா கூட பரவாயில்ல. நம்ம நல்லது மட்டும் தான் செய்யணும். அப்படிங்கிற நோக்கத்தோடு தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம்னா, இதனுடைய விளைவாக மாற்றமே ஏற்படும். அதன் காரணமாக அந்த இயல்புல கூட மாற்றம் இருக்கு. நம்முடைய இயல்பு வேற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அந்த அந்த சஞ்சீத கர்மத்திலிருந்து எடுத்து வந்த வினை காரணமாக வேற மாதிரி இருந்தால் கூட இந்த செயல்வழி தத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டு அறிவை கொண்டு நல்லதான செய்யணும் என்று தீர்மானம் செய்து கொண்டு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல என்னன்னா இந்த நல்லது செய்யறதுல வந்து இந்த குழப்பமே ஏற்படக்கூடாது. எல்லாரும் அநியாயம் பண்ணிட்டாங்க நாம மட்டும் நல்லவனா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற சலிப்புல ஏற்படக்கூடாது. அதுக்கு ஒரு வழி என்னன்னா ஏன்னா எல்லாமே தியானம் பண்றாங்க எல்லாமே நல்லது செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் சமயத்திலே உங்களுக்கு ஒரு சலிப்பு உணர்வு ஏற்படும். இந்த உலகத்தெல்லாம் பார்க்கறப்ப அவ்வப்போது சலிப்பு உணர்வு ஏற்படும். நமக்கு அந்த மாதிரி சலிப்பு உணர்வு ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி சலிப்பு உணர்வு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணணும்? மனதை பொறுத்தவரை ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் சொல்லுவது போல அந்த வரக்கூடிய உணர்வுகளையும் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எதையுமே பிடித்து வைக்காம அப்படியே விட்டு விட்டோம் என்றால் அது அப்படியே ஒரு ஆறு போல ஓடிவிடும். அங்க தேக்கமே இருக்காது. அங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால நம்முடைய மனதிலே குழப்பம் ஏற்படாது. அந்த குழப்பம் இல்லாத இருக்க காரணத்தினால தெளிவு இருக்கக்கூடிய காரணத்தினால தெளிவாக அந்த நல்ல செயலை மட்டும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கும். இல்லைன்னா இந்த குழப்பம் இருந்ததுன்னா அது தெரியாது. எதுன்னு கூட நல்லதுன்னு கூட தெரியாது. அந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். அந்த நேரத்துல வந்து தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்துல ஒரு உணர்ச்சி ஏற்பட்ட நிலையிலே அங்கு தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தவறே ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா, இந்த 6 போட ஓட விட்டா சரியா போயிடும். சரி. பேசிக் இதுதான் புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போது நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். இத வந்து நீங்க ஏத்துக்கினாலும் ஏத்துக்கலாம். ஏத்துக்காட்டியும் போகலாம். ஆனா ஒன்று ஏத்துக்கவும் சொல்லல. ஏத்துக்க வேணாலும் சொல்லல. அதாவது மறுக்கவும் வேணாம், ஆதரவு தெரிவிக்க வேணாம். அப்படியே நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று மட்டும் நல்லா நினைவில் வைத்துக்கணும். நம்முடைய மனதுக்கும், அறிவுக்கும் அப்பாற்பட்ட எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சில மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை மீறி நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நம்ம மனதுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றத முதலாவதாக ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். இல்ல
எனக்கு நான் நேரடியா அனுபவித்திருக்கிறேன். இதுதான், இதுக்கு மேல எதுவுமே இருக்கக்கூடாது என்ற பிடிவாதம் தான் இருக்கக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால ஆதரவும் தெரிவிக்க வேணாம், எதிர்க்கவும் வேணாம். அப்படியே வச்சுக்கோங்க. சில பேருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். இல்லைன்னா சில பேருக்கு எதிர்காலத்துல அந்த அனுபவம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இத அப்படியே கேட்டுக்கலாம். இது வந்து எப்படி இத சொல்றேன்னா, நான்லாம் ஆராய்ச்சிலாம் பண்றதில்ல. பெரிய ஸ்ட்ரெயினும் வந்து பண்றது கிடையாது. தோன்றியதை நான் வந்து பேசுகின்றேன். போன வாரம் சொன்னோம். அதாவது ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அந்த மௌனத்துல இருக்கும்போது, ஒரு ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தாங்க. அப்படியே வரிசையா ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்தாங்க. அவர் வந்தாரு, அமைதியாக பார்த்தார். எதுவுமே பேசவில்லை. பின் டிராப் சைலன்ஸு. மாணவர்களும் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. மகரிஷியும் அமைதியா இருக்கிறாங்க. கூட வந்தவங்க எல்லோரும் அமைதியா இருக்கிறாங்க. அந்த என்டயர் ஆல் ஏரியாவே அமைதியாக இருக்கின்றது. அத்தனை பேரும் பார்த்துவிட்டு, கைகள்ல மட்டும் உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. எல்லோரும் அமைதியாக கலைந்து செல்கிறார்கள். இந்த இடத்திலே என்ன நடந்திருக்கும்? பேச்சுலாம் ஒரு பேச்சு பேசல. எதுவுமே பேசல. உலகத்துல ரொம்ப பேர் லெக்சர் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்துல வந்து தலை சிறந்த பேச்சாளர்லாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பேச்சின் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ, ஏற்படுத்த முடியாதோ, ஆனால் அந்த மகரிஷி அவங்க அந்த மௌன நிலையிலிருந்து மௌனமாக அந்த மாணவர்களுக்கு குடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த அலை இயக்கத்திலே அதிலே பல்வேறு நுணுக்கங்கள் இருக்கின்றன. பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அதைத்தான் நான் மைக்ரோ சர்ஜரி என்ற பெயரிலே நான் தெரிவிக்கின்றேன். அவங்களுக்கு குடுத்தாச்சு. முன்னமே சொன்ன மாரி இந்த ஆளு அங்க போய் மோதிட்டு, அந்த தன்மைக்கு ஏற்றால் போல தன்மைய தூண்டிவிடும். இந்த நேரத்துல அந்த தன்மை இல்லாம இருக்கலாம். சில காலத்துல ஏற்படலாம். ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு ஏற்படலாம். அந்த நிலைக்கு வரும்போது ஏற்படலாம். பக்குவம் வரும்போது வரலாம். சில நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு மின்னல் மாரி ஒரு ஃபிளாஷ் அடிக்கலாம். அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப அந்த குழந்தைங்க வந்து ஒரு 17 வயது, 18 வயது என்றால் சில பேருக்கு அப்போதே அந்த நிகழ்வு நடந்திருக்கும். அவர் குடுத்த ஆற்றலின் மூலமாக. அதாவது இந்த மாரி பேசும்போது, அ இது வேற மாரி நெனச்சு மயங்கிரக்கூடாது. இங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். எதுக்கு நான் இத சொல்றேன் அப்டின்னா, இதையும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இதெல்லாம் அனுபவமாக பெற்று இத பிடித்து வைக்காம ஆறு போல ஓட விடவும் தெரிஞ்சுக்கணும் அப்டிங்கிறதுக்காக. ஆக அந்த இடத்திலே அவர்களுக்கு நடந்தது. சில பேருக்கு வந்து தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு தெரியும். அவர்கள் ஒரு நல்வழியிலே போவாங்க. தான் நல்வழியிலே போறது கூட அவங்களை அறியாமலே வந்து போவாங்க. சில இடத்துல தவறு செய்யக்கூடிய நிகழ்ச்சி சூழ்நிலை ஏற்பட்டா கூட, அவங்க அந்த தவற செய்வதற்கு முயற்சி செய்தால் கூட, அந்த தவறையே செய்ய விடாம தடுத்துடும் இந்த மைக்ரோ சர்ஜரி. இந்த வேதாத்திரி மகனுடைய ஆற்றல் எப்படின்னா, இந்த தடுத்து ஆட்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு முக்கிய நிலையில இருப்புறவங்க, அந்த மாரி ஒரு அவங்க எதிர்காலத்துல சிறப்பான செயல் செய்யணும். அந்த மாரி அவங்கள ஒரு புரோகிராம் பண்ணி வச்சிருப்பாரு. அவரு தன்னை அறியாமலோ, ஆசைப்பட்டோ கூட ஏதேனும் ஒரு தவற செய்ய போனார்னா, அத செய்ய விடாம அப்படியே தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய திறமை மகரிஷியிடத்திலே இருக்கின்றது. அந்த இடத்திலே அவர் வந்து அவர்களுக்கு ஒரு மைக்ரோ சர்ஜரி செய்திருக்கின்றார். அதன் காரணமாக. அதுதான் சொல்றாங்க. அந்த பெரியவங்களுடைய ஆசை அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சூழ்நிலை ஏற்பட்டா கூட, இவங்க தவறே பண்ணால் முடிவு பண்ணி கூட பிளான் பண்ணி செஞ்சா கூட அது நடக்க விடாம தடுத்துருவாங்க. அதுதான் குருவோட கருணை என்பது. இந்த நல்ல ஒரு பயணத்திலே, இந்த பிறவியிலே ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னா, அந்த உணர்ச்சியப்பட்டு வேற நிலைக்கு செல்லாமல் இருப்பதற்கு, அவருடைய மைக்ரோ சர்ஜரி உதவியாக இருக்கின்றது. எல்லா மகான்களுமே இந்த மாரி வேலைகள் செய்வாங்க. ஆனா, யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க, காட்டிக்கவே மாட்டாங்க. அதாவது 1987லேருந்து 2000 வரை நான் மௌனம் இருக்கும்போது, என்னிடத்திலே என்னென்ன நடந்தது?
எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி பதிவுகள். அது மாதிரி மூளையிலேயே ஒரு புரோகிராம் வந்து பண்ணி வச்சிருக்காரு வேதாத்திரி மகரிஷி. அந்த நிலையில இருந்தேன். அதாவது நீங்க பாருங்க, வேதாத்திரி மகரிஷியுடைய சீடர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்த கூட விட்டுட்டு, எத்தனையோ பேரு எத்தனையோ பேரு பிசினஸ விட்டுட்டு கூட, லீவு போட்டுட்டு கூட, அவருடைய இத வந்து பரப்பணும், அது கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தன்னுடைய அதாவது தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்ட விட, தன்னுடைய சுயமாக முன்னேற்றத்த விட, தன்னுடைய தியான முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றத்த விட, இன்னும் அதிகமா மதித்து, மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில ரொம்ப பேர் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கடினமானது. ஆனால் பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படிங்கிற மாதிரி, இந்த எத்தனை பேரு மைக்ரோ சர்ஜரி அவரு பண்ணாரோ, அவங்கெல்லாம் ஒருங்கிணைந்துருவாங்க. அது ஒருங்கிணைந்தா கூட, அது வந்து வெளியில கூட தெரிய தேவையில்ல. யாரு, என்ன ஊரு, என்ன பேரு அதெல்லாம் தேவையே வந்து கிடையாது. அவங்க அந்த அந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் அப்படிங்கிற முறையில அவங்க ஒருங்கிணைந்து இந்த உலகத்துக்காக நன்மை செய்வாங்க. அவங்க கூட ஒரே அமைப்புல இருக்குங்கிற அவசியம் கிடையாது. எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. எல்லாருமே உங்க நோக்கம் வந்து மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற இருக்கிறவங்களோடு இது ஒருங்கிணைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற்றல குடுத்து, அவங்கள அறியாமலே காரியங்கள் வந்து செய்து கொண்டிருப்பாங்க. இந்த அலைக்கயத்திலே இன்னொன்று நினைவுக்கு வருகின்றது. என்னவென்றால், ஒரு ஆளு ஒரு நல்ல ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு என்ன பண்ண அவருக்கு என்ன இன்னும் நல்லது செய்யணும், நல்லது செய்யணும் அப்படின்னு அவர் வந்து திரும்ப திரும்ப நினைக்கிறார். தன்னை அறியாம அது வந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி இருக்கிறப்ப, உலகம் முழுவதும் எத்தனை பேர் நல்லவர் இருக்கிறார்களோ, அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இவருக்கு வந்து உதவி பண்ணி இன்னும் மேல் மேலும் வந்து இவரு நல்லது செய்ய ஆரம்பிச்சுருவாரு. ஒருத்தர் கெடுதல் பண்றவர் இருக்கிறாரு. அவர் இன்னும் மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறார்னா, இந்த மாரி யார் யாரெல்லாம் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கலாம் அவங்களோட இணைஞ்சிருவாங்க. ஒருத்தர் இருக்கிறார். ஒரு திருடன் ஒருத்தன் இருக்கான். இத இன்னும் ரொம்ப ஹையரா, ரொம்ப நல்லா, இன்னும் அதிகமா வந்து திருடணும். அதிகமா வந்து எப்படி திருடுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். இதுல வந்து திருடி ஜெயில்ல மாட்டியிருக்கான் பார்த்தீங்களா? அவன் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். எங்க? வெளியில வந்து இல்ல. அங்க இருந்து இந்த அலை இயக்கத்துல. சரி. இந்த டாபிக் நமக்கு வேணாம். இந்த மாதிரி எல்லாமே அலை இயக்கத்திலே வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப பெரிய ஆட்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அவங்க அருகாமையில போனா லெக்சர்லாம் தேவையில்ல. நீங்க வருடக்கணக்கா லெக்சருக்கு தேவையில்ல. வருடக்கணக்கா போய் பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஏங்கிக்கிட்டு இருக்க தேவையில்ல. அருகாமையில போயிட்டு கொஞ்சம் மௌனமா இருந்தாலே அது மட்டும் இந்த அந்த மைக்ரோ சர்ஜரிய மட்டும் இப்ப சொல்றத மட்டும் புரிந்துகிட்டால் போதுமானது. இப்ப ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இல்லை என்றால் கூட, சூக்குமமாக நம்ம அத்தனை பேருக்கு மைக்ரோ சர்ஜரி பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த மைக்ரோ சர்ஜரி வந்து பண்ணியிருக்கலாம். அது குறிப்பிட்ட காலகட்டம் வந்து ஆகலாம். ஆனா பேசிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எல்லாருக்குமே மைக்ரோ சர்ஜரி நடக்கும். ஆனா ரொம்ப சீக்கிரமா புரிந்து கொண்டு, சீக்கிரமாக செயலுக்கு வருவர்கள் யார் என்று கேட்டால், இந்த மனதிலே கள்ளங்கபடு இல்லாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தாங்க சீக்கிரமா இந்த சர்ஜரி பண்ண முடியும். இந்த சர்ஜரி பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, இந்த மைக்ரோ சர்ஜரி பண்றதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்கும் குடுக்கலாம். ஏன்னா, அலைகடா எல்லாருக்கும் எல்லாம் வாரி வழங்கிருவாங்க அவங்கலாம். எத்தனையோ மகான்கள், எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? நீங்க வந்து ஸ்ரீ வேதாத்திரி மகர்ஷி மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. எத்தனை பேரு தயாரா இருக்காங்கன்னு பாருங்க குடுக்கறதுக்கு. ஆனால், ஒன்றே ஒன்று என்னவென்றால், இந்த கள்ளங்கபடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஈஸியா வந்து அது கிடைச்சிரும். கனெக்ஷன் ரொம்ப சீக்கிரமா செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, இங்க ஒண்ணுமே கிடையாது. கள்ளங்கபடே கிடையாது. ஆமா, இந்த கள்ளங்கபடு இல்லாம இருக்கணும்னு சொல்றாரு. நம்ப கள்ளங்கபடோடு இருக்கிறோமா? இல்லையா? அப்படின்னு நாம சிந்தனை செய்தாலே கள்ளங்கபடு வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவு இது மாரி நெனைச்சாவே அவன் கள்ளங்கபடுன்னு அர்த்தம். ஆக எதுவுமே, அதாவது எதுவுமே வந்து அங்க நினைக்கவே அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. அது எப்படி சொல்றது? எப்படி சொல்லணும்னு தெரியல. ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை.
அது குழந்தை ஏதாவது நல்லவங்க, கெட்டவங்க, நல்லது, கெட்டது ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கா? அந்த குழந்தை எப்படி கண்ண பாருங்களேன். குழந்தையுடைய கண்ண பாருங்க. வேதாத்திரி மகர்ஷியுடைய கண்ண பாருங்க. இவரு ஓஷோவுடைய கண்ண பாருங்க. எல்லா மகானுடைய கண்ண பாருங்க. கண்ல ஒண்ணுமே இருக்காதுங்க. ஏன்? ஏன்னா எல்லாமே கடந்துட்டாங்க. ஒண்ணுமே இருக்காது. அப்போ குழந்தையுடைய கண்ணையும் பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. சில பார்த்தீங்கன்னா, 1 வயது குழந்தைலாம் இருக்குன்னா, கண் அப்படி இருக்குன்னா, நம்ம விரல போய் வச்சோம்னா கூட கண் சிமிட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். அங்க ஒண்ணுமே கிடையாது. அதன் பிறகு அறிவு வளர வளர சேகரித்த அறிவு வளர வளர அந்த கள்ளக்கபடு வந்து விடுது. அப்ப கண்ணே மாறிருது. அந்த 3 வயதுடைய குழந்தை அது பார்க்கிற பார்வைய பாருங்க. எப்படி பார்க்கும் பாருங்க. அப்படியே புத்தும் உலகத்தையே அப்படியே புத்தம் புதுசா பார்க்கும். ஏதாவது அங்க பிரிக்க தெரியுமா அதுக்கு? இவரு நல்லவங்க, கெட்டவங்க இவங்க பிரிக்க தெரியுமா? ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே அப்படியே விட்டா அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருக்கும். அப்படியே ஆறு போல ஓடிக்கிட்டே இருக்குங்க. எங்கேயுமே அங்க பிரச்சனையே கிடையாது 3 வயது வரை. ஏன்னா 3 வயதுல அவங்க ஞானி மாரி தான். ஆக ஞானி ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய கண்களும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னாங்க அந்த கண்ணுலயே கண்டுபிடிக்கலாங்க. ஆசைப்பட்டான்னு வச்சுக்கங்களேன், மத்த புலனை விட கண்ணு பார்க்கறதுல இது ஆசைங்கும் போதே, அந்த கண்ண வச்சே வந்து கண்டுபிடிக்கலாம். அப்ப ஃப்ரீ ஃப்ளோவா விட்டோம்னா, அத அந்த கலங்கப்படுங்கிறது இங்க ஏற்கனவே நம்மகிட்ட தான் அதான் இருக்குது. அத தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அத வந்து புரியாம சுத்தி அடிச்சு அங்க போய் முட்டி மோதி கடைசியா அந்த நிலைக்கு போக வேண்டியிருக்கு. இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், அது நம்மிடத்திலே இருக்கின்றது. இயல்பாவே நம்மிடத்திலே இருக்கின்றது. இயல்பா இருக்கிறதுக்கு போய் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்ல. எந்த பயிற்சி முயற்சி செய்ய தேவையில்லை. ஏற்கனவே நம்மிடத்திலே இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. அந்த கள்ளன் கபடு இல்லாதவங்களுக்கு அந்த மைக்ரோ சர்ஜரி அற்புதமா நடந்து, அவங்களுக்கு ஆற்றல், திறமை வந்து அதிகமாயிரும். அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து புகழ்லாம் தேவையே கிடையாது. புகழ் பெற்றவங்க தான் பெரிய ஞானின்னு நினைக்க தேவையில்ல. புகழே இல்லாம சாதாரணமா அந்த பெரிய புகழ் பெற்ற ஞானிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அத விட மிக சிறப்பாக இந்த புகழை பெறாதவர்கள் கூட வந்து செய்வாங்க மானசீகமாக. ஏன்னா, அந்த மைக்ரோ சர்ஜரி காரணமாக ஏன்னா அந்த மாரி புரோகிராம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1987லேருந்து 2000 வர நடந்த எனக்கு அந்த புரோகிராம ஏதோ நம்ம வந்து செய்வோம். அது தன்னை அறியாமயே உணர்வு ஏற்படும். தன்னை அறியாமயே அத செய்யணும்னு தோணும். அ எதுவா இருந்தாலும் செய்யலாம்னு தோணும். எதுக்குமே முக்கியத்துவம் கிடையாது. லீவ் போடலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. குடும்பத்த கவனிக்கிறது கிடையாது. செய்யணும் அப்படிங்கிற உணர்வுலாம், அதெல்லாம் நம்ம வந்து ஆசைப்பட்டு நடக்கிற விஷயம் கிடையாது. அதெல்லாம் இயல்பாகவே அந்த மாரி செயல் செஞ்சுட்டு இருப்போம். அப்போது கூட அவர் செய்த மைக்ரோ சர்ஜரி புரியல. 2010ல மலேசியாவுக்கு போனதுக்கு பிறகு தான், அவரு எந்த மாதிரி குடுத்திருக்காரு. நிஜமாகவே ஒரு சாதாரண மனிதனுக்கு, மிக மிக ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த மாரி ஒரு புரோகிராம் பண்ணி, அ யா அதே தெரியாது. என்ன புரோகிராம் பண்ணா தான் அந்த மைக்ரோங்கிறது அதுதான். அந்த மாரி செய்துட்டு, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த மலையில போயிட்டு அந்த புரோகிராம்ல ஒரு ஃபிளாஷ் அடிச்சது பாருங்க. ஒரு மின்னல் அடிச்சது. மின்னல் எவ்வளோ நேரங்க? எவ்வளோ நேரம் மின்னடிக்கு எவ்வளோ நேரம்? அவ்வளோ நேரத்துல எல்லாமே புரியுது. அவருடைய அன்பும், கருணையும், அவருடைய நோக்கம், அவர் என்ன வந்திருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னும் எதிர்காலத்துல என்னென்னலாம் பண்ண போறாரு? எப்படி வந்து உருவாகிறாரு? அப்படிங்கிறதெல்லாம் அந்த மைக்ரோ சர்ஜரி எனக்கு செய்த காரணத்தினால அப்படியே ஃபிளாஷ் அடிச்சதுங்க. யாருமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதிர்காலத்துல அப்படியே ஒரு நாள் ஃபிளாஷ் அடிக்கும் பாருங்க. அந்த ஃபிளாஷ் அடிச்சது வேணாம் குழப்பமே தேவையில்ல. கவலைப்படவே தேவையில்ல. எதுக்கு எந்த உணர்வு வந்தாலும் சரி, அப்படியே ஆறு போல ஓட விட்டு, நம்முடைய கடமைய செய்யணும், சிறப்பா செய்யணும், நல்லது செய்யணும், உலக மக்கள் நல்லா இருக்கணும், உலகம் வந்து ஏற்படணும். இதற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, புகழுக்காக, பொருளுக்காக ஆசைப்படாம, நம்முடைய நோக்கம் எதுவுமே இல்லாம, அந்த மாரி உணர்வோடு இருந்து பாருங்க. எக்கச்சக்கமான மாற்றத்த நம்ம வந்து ஏற்படுத்த முடியும். அந்த மைக்ரோ சர்ஜரி செய்த காரணத்தினால. எல்லாருமே இத வந்து செய்வாங்க. பார்த்தீங்கன்னா, ரமண மகரிஷிக்கு முன்னால போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கங்க, அவரு மௌனமா இருப்பாரு. எல்லாம் மௌனமா இருப்பாங்க. அவங்க இது மாரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நிகழ்வுலாம் நடந்திருக்குதுங்க. இத வந்து இது மாரி லெக்சர் குடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வைக்கணும்னா ரொம்ப லேட்டு. ஏன்னா, அதுக்கு ஒரு வார்த்தை தேவைப்படுகின்றது. நேரம் தேவைப்படுகின்றது.
இவங்க அறிவை கொண்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. கேட்கிறவங்க அதே போல இவர் என்ன நிலையில சொன்னார் அதே நிலையிலே வந்து கேட்க முடியுமா? அப்படியே கேட்டாலும் எந்த கருத்தை புரிய வைக்க சொல்றாரோ அதே கருத்து புரியுமா என்றால் அதுவும் புரியாது. ஆனா இந்த மைக்ரோ சர்ஜரியில என்ன ஆகுங்க, அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்படியே ஃபிளாஷ் அடிக்கும். தத்துவம் கூட புரிய தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. அப்படியே அவங்க வேற லெவலுக்கு வந்து போயிருவாங்க. எல்லாமே இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. ரமண மகரிஷி அந்த மாரி. இது மாரி எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க. எல்லாமே ஒன்றுதான். நம்ம அவங்க, இவங்கன்னு எதுவுமே பிரிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல போய் ஏன் ஏன் இயற்கை வந்து ஏன் இவ்வளவு மகான்கள உற்பத்தி பண்ணியிருக்கு? ஏன் இவ்வளவு தத்துவங்கள வந்து குடுத்திருக்கின்றது? இத்தனை ஆட்கள எதுக்காக உற்பத்தி செய்திருக்கின்றது? என்னன்னா, அது ஒரு அற்புதமான ஒரு காரணம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேவ் லென்த்ல இருப்பாங்க. அவர்களுக்கு யாரு எது பிடிக்குதோ அத எடுத்துக்கிட்டு போலாம். என்ன வேணாலும் வந்து செய்யலாங்க. அதனால இதுதான் அப்படின்னு நம்ம வந்து எல்லை இல்லாம அவரோடு இணைந்து விட்டோம் என்றால், இன்னும் எத்தனை பேர் வந்து உலக நன்மைக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுடைய இணைப்பு எல்லாம் இந்த அலை இயக்கத்தின் மூலமாக கிடைத்துவிடும். அப்ப அதற்கு நாம் ஆளாக வேண்டும் என்றால், எந்தவித எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. அந்த செயல்வழி தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டாம். நாம் பாட்டுக்கு வந்து செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டியதாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல ஒரு பிடிவாதமா நாம இருக்கிறோம். வேதாத்திரி மகரிஷி போன்ற ஒரு மகான்களை போய் நம்ம வந்து தரிசனம் செய்யறோம். அங்க அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு மைக்ரோ சர்ஜரி நடந்து விட்டது. அதுக்கு பிறகு என்ன வந்துறீங்களா? நீங்க எந்த மாதிரி பிடிவாதத்தோடு இருந்தோமோ, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தோமோ, உலகத்துல இதான் வேற எதுவுமே கிடையாதுன்னு இருந்தோமோ, அத அப்படியே உடைச்செறிந்து அப்படியே வேற மாதிரி ஆகி வேற மாதிரி நிலைக்கு போயிருவோம் நம்ம. இதுதான் அந்த மைக்ரோ சர்ஜரியுடைய வேலை. இல்லை என்றால் இத புரியணும்னா அவர் என்ன வந்து சொல்ல உங்களுக்கு வந்தாரோ, அத வந்து ஒரு 10 வருடங்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில இந்த வினைப்பதிவும், அந்த இயற்கையும் பல்வேறு அடிய குடுத்து புரியலன்னா, பல்வேறு அடிய குடுத்து, அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு பிறகு புரியும். ஓஹோ! இதுதானா? இதுக்காக 10 வருடத்த வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஆனா, இந்த மைக்ரோ சர்ஜரியில இந்த 10 வருடங்கள் மிச்சமாகிவிடும். அவருடைய அந்த மைக்ரோ சர்ஜரி காரணமாக, அங்க அப்படியே கிளீனா வலிச்சு எடுத்துட்டு, வேற மாரி புரோகிராம் பண்ணிருவாங்க. கண்டிப்பா அது வந்து இருக்குதுங்க. அது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, ரொம்ப பேசணும்னா மக்கள் ரொம்ப ஆர்வமாயிருவாங்க இதுல. இதுல ஆர்வமா இதுக்கு தகுந்த மாரி வந்து கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே வந்து கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அத்தனையும் அனுபவம் தான். அப்ப அந்த அனுபவம் வந்து வரும், நிற்கும், போகும், அனுபவங்கள் மறைந்துவிடும். ஆனால், ஞானம் என்பது ஒரு முறை ஏற்பட்டது ஏற்பட்டது தான். அந்த புரிதல் ஏற்பட்டது ஏற்பட்டது தான். அப்ப அனுபவத்த நம்ம தக்க வச்சுக்கிட்டு இன்னும் தேடிக்கிட்டே இருந்தோம்னா, இன்னும் வந்து இன்னும் அதிகமாக செய்து செய்து இந்த அனுபவத்த தேடிக்கொண்டே இருந்தோம் என்றால், இன்னும் சிக்கல் தான் அதிகமாகும். ஆனால், அந்த புரிதல் ஏற்பட்டு விட்டதென்றால், இந்த இடத்துல அந்த சிக்கலே கிடையாது. அந்த தேடுதலே நின்றுவிடும். எத்தனையோ காலகட்டமா இருந்த போராட்டம் அப்படியே நின்றுவிடும். அடுத்த செகண்டே நமக்கு ஒரு அந்த நல்ல நிலை வந்து கிடைத்துவிடும். அதனால அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால், நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அது நடப்பதற்கு நாம கொஞ்சம் ஒரு ஏற்பு திறனோடு அந்த தகுதியை வளர்த்து கொண்டாலே போதுமானது. அந்த நிலைக்கு நாம வந்து உயரலாம். அதாவது அந்த பிடிவாதம் உடையக்கூடியது எங்கேன்னு கேட்டீங்கன்னா, அந்த மைக்ரோ சர்ஜரில தான். என்னம்மா அதாவது இந்த மாரி ஆளு இந்த மாரிலாம் இருக்கவே மாட்டாங்க. நான் நம்பவே மாட்டாங்க. அவங்க மாறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால், அது அத்தனையும் நிமிஷத்துல வந்து மாறிரும். நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவோம். சில இது பிடிக்காதுன்னு சொல்லுவோம்.
அப்புறம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். இது அத்துணையுமே மாற்றம் ஏற்படுது. நிமிஷத்துல அப்படி செகண்ட்ல கூட மாற்றம் அடைந்துவிடும். இப்போதும் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க தயாரா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எத்தனையோ மகான்கள் கண்ணுக்கு தெரியாம ஹையர் சோல் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உலக நன்மைக்காக. அந்த மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. யாருக்கு இந்த மாதிரி இது பண்ணலாம்? இந்த மாதிரி எவர்களை கருவியா பயன்படுத்தலாம்? அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. அதற்கு நாம் துணையாக நின்றோம் என்றால், நாமே எத்தனையோ விஷயத்தை நாமே செய்ய முடியுங்க. நாம கூட மைக்ரோ சர்ஜரி பண்ண முடியும். அந்த மைக்ரோ சர்ஜரி நாம பண்றோங்கிறது தெரியாம, நமக்கே தெரியாம கூட நம்ம மூலியமா கூட அது நடக்குங்க. அந்த அளவுக்கு துல்லியமானது. அந்த மௌனம் இருக்கும்போது அந்த ஆற்றலை துல்லியமா எப்படி நாம ரிசீவ் பண்றோம், இங்க உடம்புல என்ன மாற்றம் நடக்குது, எப்படி ஃபேன் சுத்தும் போது எப்படி அந்த ஃபேனுடைய காற்று நம்முடைய உடலிலே படுகின்றதோ, அதே போல அந்த எனர்ஜி அப்படியே ரிசீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அந்த ஹால்ல அந்த ஹால்ல யாருக்கு இந்த மாதிரி எனர்ஜி நம்ம கொடுத்த மாதிரி யாருக்கு எனர்ஜி கொடுத்துருக்கிறாரு, யாருக்கு மைக்ரோ சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியுங்க. ரொம்ப அது ஒரு அழகுங்க. அது புரிஞ்சதுக்கு அந்த ஃபிளாஷ் அடிச்சதுக்கு பிறகு தான் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு எல்லாமே புரியும். அவளையும் வார்த்தையால விவரிக்க முடியாது. அது உள்ளுக்குள்ளார இருக்குங்க. அதனால மகரிஷி அவர்கள் இப்போதும் தயாரா இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக தயாரா இருக்கிறாங்க. அந்த நிலைக்கு ஆளாகணும். அது வேற லெவலுங்க அது. எப்படின்னா, அதாவது இப்ப நல்லவனா இருக்கணும். நல்லதே செய்யணும், நல்லதே செய்யணும். ஓ! தப்பு செய்யக்கூடாது. இது மாரி எப்ப பார்த்தாலும் குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கைய விட்டுறணும் அவ்வளோதான். அப்படி கைய விட்டாச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த செய்யறது எல்லாமே நல்லதுதான். எண்ணங்கள் எல்லாமே நல்லது. இது அப்படி இப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எழுகிற எண்ணங்கள் யாவும் நற்பயனா மாறும்னு சொல்லுவாரு பார்த்தீங்களா? அந்த மாரி எழறது எல்லாமே நல்லதா போயிரும். செய்யறது எல்லாமே நல்லதா மாறிரும். அங்க வேற அந்த குழப்பமோ, அப்படி இப்படியோங்கிற தெளிவோ, சந்தேகமோ, பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. அப்படியே செய்யக்கூடிய வல்லமை நம்முடைய இயல்பாக. முன்ன இயல்பு வேற மாரி இருக்கலாம். இந்த மைக்ரோ சர்ஜரி காரணமாக இப்ப இயல்பே வேற மாரி மாறிரும். இயல்புன்னா என்னங்க? நல்லது மட்டும் தான் செய்றோம். அப்படிங்கிற மாரி இயல்பு இங்க வேற எந்தவித முயற்சியும் இல்லாம, நல்லது செய்ய வல்லக்கூடிய வல்லமை நம்முடைய இயல்பா மாறிரும். அப்ப இயல்பா மாறிட்டா அங்க ஏதாவது அங்க பிரச்சனை, சிக்கலா? எதுவுமே கிடையாது. அதற்கு நாம ஏதாவது செய்யணுமா? அதற்காக நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அகத்தை எதிர்த்து எந்த போராட்டமும் செய்ய தேவையில்லை. அந்த உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை. அத அப்படியே விட்டுவிடலாம். ஏனென்றால் இயற்கை தன்னகத்தே அந்த மனதை தூய்மை செய்து கொள்ளக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. அத மனத நாம தூய்மை செய்யணும்னு எங்க நாம் நினைத்தோமோ, அங்கேயே பிரச்சனை அதிகமாகி விடுகின்றது. அது முடியவே முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாத விஷயம். அத சரிப்படுத்துறது அப்படிங்கிறது. ஆனால் இயற்கை அத அப்படியே விட்டுட்டோம்னா, அதுவே தூய்மை செய்துக்கும். நமக்கு அங்க வேலையே கிடையாது. தானாவே தூய்மை ஆயிரும். பயப்படவே தேவையில்ல. வேற மாரி ஆயிட்டா, வேற மாரி ஆயிருமா? இது மாரி எண்ணத்த விட்டா இந்த மாரி ஆயிருமா? அப்படிங்கிற பயப்படவே தேவையில்ல. அது தானாகவே மலர்ந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அந்த யாருக்கு எப்ப வேணாலும் ஃபிளாஷ் அடிக்கலாம். அந்த ஃபிளாஷ் அடிக்கிறதுனா எப்படி சொல்றது? ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்க மௌனம் இருந்து பாருங்க. ஏன்னா அமைதி நிலைக்கு சென்று பாருங்க. அப்புறம் அந்த ஃபிளாஷ் அடிச்சதுக்கு பிறகு மௌனம் கூட தேவையில்ல. அதுக்கு நேரம் ஒதுக்க தேவையில்ல. எப்பவுமே மௌனமா இருக்கலாம். எப்பவுமே அந்த நிலையில இருக்கலாம். எப்போதும் இறைநிலையோடு இணைப்பு இருக்கலாம். ஆ சாதாரணமா பேசிக்கொண்டும் இருக்கலாம். அந்த இணைப்பிலே இருக்கலாம். யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த மாரி இருக்கலாம்.
ஏன்னா என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப நான் ரொம்ப லேட்டு. என்ன மாதிரி நான் லேட்டாக இருக்க மாட்டீங்கன்னு நான் உங்களெலாம் நினைக்கிறேன். நான் ரொம்ப லேட்டு. என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்னு கூட கண்டுபிடிக்க முடியலன்னா அது லேட்டு தான். இத சொல்றத பயன்படுத்தி நீங்க அந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாத நிலையில இருந்தீங்கன்னா, இந்த சொல்றத கேட்டு நீங்க வந்து சீக்கிரமா அந்த சர்ஜரி ஏற்கனவே உங்களுக்கு நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபிளாஷ் அடிக்கலாம். இந்த இணைப்புல இருக்குன்னா, அது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு மேடை பேச்சுக்கோ, வேற எந்த மாரிலாம் நான் வந்து சொல்லலைங்க. அதுல பல்வேறு சூக்குமம் வந்து இருக்கின்றது. அதுக்கு தான் தெளிவு வந்து இருந்தது அப்டின்னா, நீங்க நம்ப வந்து கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன், கோயிலுக்கு போ வேணாம்னு சொல்ல தாராளமா கோயிலுக்கு போலாம். குடும்பத்த கூப்பிடுறாங்க, இந்த கோயிலுக்கு போலாம். நம்ம அந்த உணர்வோடு இருக்கணும். ஏன் வந்து கும்பாபிஷேகம் ஆகாத கோயிலுக்குலாம் ஏன் போக்கூடாது என்று சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப பவரோட இருந்தீங்கன்னா, அந்த கும்பாபிஷேகம் ஆகாத கோயில், அங்கேயும் எனர்ஜி இருக்கும். எனர்ஜி இல்லாதவங்களுக்கு அது எனர்ஜி வந்து சப்ளை பண்ணும். அத விட எனர்ஜி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, அந்த எனர்ஜிய எடுத்துக்கும். பாருங்க. நான் மலேசியா போயிட்டு வந்த புதுசுல, ஒரு சின்ன ஒரு கோயில். அந்த இடத்துல சைட்ல வந்து அப்படியே வெயிட் பண்ணேன். நான் அத பார்த்தேன் நானு. இதெல்லாம் கற்பனைலாம் கிடையாதுங்க. கற்பனை கிடையாது. அப்படியே துல்லியமா தெரியுது. என்னன்னா, அந்த சின்ன கோயில் இது. அங்க ஒரு வைப்ரேஷன் ஒரு பவர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பவர் வந்து என்னிடத்திலே இருக்கக்கூடிய பவர விட, அது ரொம்ப கம்மியா இருக்கிறத ரொம்ப நல்லா ஃபீல் அந்த சர்ஜரி மட்டும் நடந்துட்டா, எப்பவுமே அந்த மாரி பவர்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா, தேவைப்படக்கூடிய நேரத்துல அந்த பவர் அபரிதமா இறங்கும். தேவைப்படக்கூடிய நேரத்துல. அந்த மாரி ஒரு எனர்ஜி பேங்கா நம்ம இருக்கலாம். மகரிஷி அவங்க சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து நடமாடும் அருவி திருக்கோயிலா மாறணும். அருவி ஒரு இடத்துல இருக்கு. நாம வந்து நடமாடும் அறிவு திருக்கோயிலாக வந்து மாற முடியும். ம். உங்களுக்கு இன்னும் எனக்கு சொல்றதுக்கு ஆசையா தான் இருக்குது மைக்ரோ சர்ஜரிய பத்தி. இருந்தாலும் நாம வந்து இந்த மாரி விஷயத்துக்கு வந்து மயங்கிரக்கூடாது. ஏன்னா வேதாத்திரி மகரிஷி எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் அவங்கலாம் மயங்கவே மாட்டாங்க. அந்த செயல் விளைவு தத்துவமும் சரியான முறையில செயல் செய்து விளைவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுல தான் இருப்பாங்களே தவிர, இந்த மாரி இதெல்லாம் மயங்க மாட்டாங்க. இதெல்லாம் கூட அதிகமா வந்து பேச மாட்டாங்க. நான் ஏன் பேசிட்டு இருக்கேன்னா, அது என்னமோ தெரியல. எனக்கு வந்து அத புரிய வைக்கணும். மக்களுக்கு புரிய வைக்கணும். அவங்கலாம் சரி அவங்களுக்கு புரிஞ்சா புரியுது, புரியாட்டி போகுது. நம்ம மைக்ரோ சர்ஜரி பண்ணி வச்சுருவோம். காலத்தால அவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு ரொம்ப அமைதியா இருப்பாங்க. என்னால அது மாரி முடியல. அ அது வந்து அவருடைய பத்தி அது மாரி சொல்லி யாருக்காவது எங்கேயாவது ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு ஃபிளாஷ் அடிக்கக்கூடாதா? அப்படிங்கிற இதுல இருக்கேன். ரொம்ப அனுபவத்துல, ஆராய்ச்சியில ரொம்ப அனுபவத்துல நான் வந்து சொல்றேன். இத வந்து நாம அந்த மாரி வந்து சொல்லவே முடியாதுங்க. வார்த்தையில வந்து நம்ம விவரிக்க முடியாது. இந்த வேதாத்திரி மகரிஷியருடைய இருப்பை உணர முடியுமா? இந்த மாரி அவங்க உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய இருப்புடைய நிலை என்ன? அப்படின்னு உணர முடியுமான்னா, கடினம் தான். இருந்தாலும் கடினம் என்றாலும் சரி, அது மனத வந்து ஒரு திட நிலையில் இல்லாம, ஒரு திரவ நிலையிலே ஃப்ரீயா விட்டோம்னா, அது தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்ரீ பகவத் ஐயா அவர்ட்ட வந்து பேசும்போது, அவர் எதுவுமே பேச மாட்டார். அதாவது அ பேசுறவங்க வந்து பேசிட்டே இருப்பாங்க. குறுக்கிடவே மாட்டார். இவரு பேசிட்டு இருக்கும்போது, யாராவது ஒரு கருத்த சொன்னாங்கன்னா, உடனே ஸ்டாப் பண்ணிருவாரு. ஃபுல்லா அவங்க இத கேட்டுட்டு இருப்பாங்க. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அதே மாரி தான். வேதாத்திரி மகரிஷிட்ட வருவாங்க, பேசுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. எந்த குறுக்கிட மாட்டாரு. எதுவுமே கேட்க மாட்டாரு. அப்படியே இருப்பாரு. ஃபுல்லா வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். ஆனா குறுக்கிடவே மாட்டார்.
ஏன்னா இயற்கை வந்து எங்கேயுமே எதுவுமே குறுக்கிடாம அது போற போக்குல அப்படியே விடுவது. அந்த மாதிரி அப்படியே வந்து கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா அவர்களுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் சீக்கிரட்டா அப்படியே செய்திருந்தோம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களும் அதே மாதிரிதான். அவரும் இவர் மாதிரி மைக்ரோ சர்ஜரி பண்றதுல அவரும் பெரிய ஆளு தான். அதாவது இருக்கிற இடம் தெரியாமனா அவங்க இருப்ப கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடியது. பாருங்க, இயற்கை வந்து பாருங்க இருக்கிற இடம் தெரியாம இருக்கு. எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. எக்கச்சக்கமான நிகழ்ச்சி நடக்கின்றது. ஒரே ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக கோடானு கோடி கொத்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதான் எப்படிதான் நடத்தணும்னு தெரியாது. ஆனா அது நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே போல பெரியவங்களும் அதே போலதான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேல ஒரு அபிமானம் இருக்கும். ஏன்னா தனி ஒரு அந்த அந்த ஒரு குரு மேல தனி ஒரு ஒரு அன்பும் ஒரு பாசமும் தனியாக இருக்கும். அத கூட இருந்தால் கூட போதுமானது. அதுல கூட தெளிவா இருந்தா கூட போதுமானது. அதுக்குள்ள கூட ஒரு உச்சக்கட்டத்துக்கு போனா போதுமானது. மத்தவங்கள ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அத வந்து சின்சியரா இருக்கும். நல்ல உயர்வா நாம பேசிட்டு செயல் வந்து சரியா இல்லன்னா, அங்க நம்பளுடைய செயல் தான். அப்ப சிக்கல் தான் வந்து ஏற்படும். அதனால என்டையர் லைஃபே மாறிடும். என்டையர் லைஃபே தெளிவாக உண்மையாகவே அந்த ஞானத்த பெறணும். அந்த விடுதலை பெறணும். அந்த முக்தி நிலை அடையணும் அப்படின்னா, ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களை கெட்டியா பிடித்தாலே போதுமானது. அதன் பிறகு அத்தனை மகான்களும் உதவிக்கு வருவாங்க. அத்தனை மகனும் துணைக்கு வருவாங்க. இந்த என்னமோலாம் வந்து செய்வார்கள். ஆகவே அந்த கள்ளங்கபடு இல்லாத நிலைக்கு நாம் முயற்சி செய்ய தேவையே இல்லை. ஏனென்றால் இயற்கையே நம்மிடத்திலே அப்படியேதான் இருக்கின்றது. ஆகவே அந்த நிலையிலே வாழ்ந்து மகரிஷியை கண்ட கனவை செயல்படுத்துவோம். நம்மை அறியாமலே செயல்படுத்தக்கூடிய வல்லமை நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த நிறைவாக அந்த ஓருலக கூட்டாட்சி வேணும். இப்படி உலக அமைதி ஏற்பட்டு உலகம் முழுவதும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படணும். இந்த இஸ்ரேல் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அங்க 1,00,000 பேர் இருக்கிறாங்களாம். 1,00,000 பேர் நீங்க சீக்கிரம் வெளியில போயிருங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் எல்லா உடைமைகளையும் அப்படியே விட்டுட்டு 1,00,000 பேர் வெளியே போகணும்னா எப்படி போக முடியும்? எப்படி தூங்க முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? என்ன செய்ய முடியும்? நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அங்க தாக்குதல் நடத்த போறோம். நீங்க போங்கன்னா அவங்களுடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது? எத்தனையோ பேருடைய அலை இயக்கம் மற்றவர்களை கெடுக்க வேண்டுங்கிற எண்ணம் இந்த தூய்மை குறைந்த காரணத்தினால அந்த மாதிரி செயலுக்கு ஒரு விளைவு அங்கே நடக்கின்றது. அதை வராம தடுக்கிறது நம்முடைய பொறுப்புல இருக்குது. நம்முடைய பொறுப்புன்னு நம்ம ஆணவமா நினைச்சுக்க வேணாம். நிஜமா அந்த மைக்ரோ சர்ஜரி இருந்தா சைலண்டா நாமளே வந்து பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த தனி மனிதன் அமைதி மூலமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். திரும்பவும் அந்த போதை இல்லாத அந்த ரொம்ப சிறு வயதுல கூட அந்த போதைக்கு அடிமையாகி என்னென்னலாம் கேள்விப்படுறோம். நான் இப்ப கேள்விப்பட்டதை நான் சொன்னா கூட உங்களுடைய மனதெல்லாம் ரொம்ப வருத்தமாயிரும். ஏன்னா மகர்ஷியுடைய சீடர்களுடைய மனது வந்து அந்த வருத்தம் கூட இருக்கக்கூடாது. அந்த வருத்தாலை கூட ஏற்படக்கூடாது. ஏன்னா அது இருக்குது. அதனால அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம நம்முடைய கடமையை சிறப்பா செய்து வேதாத்திரியத்தை பரப்புவோம். அதனோடு ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய புரிதலையும் புரிந்து கொண்டு அகத்திலே ஒரு குழந்தையாக, புறத்திலே அறிவுள்ள குழந்தையாக, அகத்திலே ஞானியாக, புறத்திலே ஒரு சாதாரண மனிதனாக இருந்து
நம்முடைய கடமையை மிக சிறப்பாக செய்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க. வாழ்க வையகம் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது. எப்பவும் போல தலைப்பு கொடுக்கும் போது எதை பத்தி பேச போறாரோ அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்திருக்கோங்க. எப்பவும் போல ஐயா வித்தியாசமான தலைப்பு கொடுத்து அது சிறப்பான ஒரு விளக்கங்களை எடுத்து குறைப்பு அருள்வார்கள் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்லம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று பேசியதிலிருந்து சில குறிப்புகளை நான் எடுத்துரைக்க நினைக்கின்றேன். செயல் விளைவு தத்துவம் உலக மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமானது ஒன்று. அதில் அவர் கருமையத்தில் பதிவாகி உள்ளது. அவரவர் கருமையத்தில் வினைப்பதிவுகள் பதிவாகி உள்ளது. அதன் விளைவு நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? துன்பம் வந்து கொண்டே இருந்தாலும் அறிவின் துணை கொண்டு நன்மை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். நம்முடைய மனதுக்கு அறிவுக்கும் தெரியாமல் பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல், அதாவது அலை இயக்கத்தின் மூலம் பலர் ஒன்று கூடி நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள். மனதிலே கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் இந்த மைக்ரோ சர்ஜரி சீக்கிரமே கனெக்ஷன் நடந்திருக்கு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், புகழுக்கு மயங்காமல், விழிப்புணர்வோடு வாழ்க்கையை அணுக வேண்டும். மைக்ரோ சர்ஜரி நமக்கு ஏற்கனவே நடந்து விட்ட பின் அலை இயக்கத்தின் மூலம் உலகத்தில் உள்ள ஞானிகளுடன் நமக்கு இணைப்பு கிடைக்கும். அந்த நிலைக்கு நாம் உயர நமது பிடிவாதங்களை விட்டுவிட வேண்டும். மகரிஷி ஐயா அவர்களும் எத்தனையோ மகான்களும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். எழுகின்ற எண்ணம் யாவுமே நற்பயனே பயக்கும். நல்ல செயல் செய்வதே நம்முடைய இயல்பாக மாறிவிடும். மனதை தூய்மை செய்ய வேண்டும் என்றால் பிரச்சனை பெரிதாகிவிடும். நாம் எதையுமே செய்ய வேண்டாம். ஐயா எப்போதும் கூறுகிற வசனம், ஆறு போல ஓடவிட வேண்டும் எண்ணங்களை. யாருக்கு வேண்டுமானாலும் இந்த மின்னல் அடித்திருக்கும். மௌனம் இருந்து பழக வேண்டும். அத்தனை மகான்களும் நமக்கு உதவுவார்கள். இந்த உலகத்திற்கு நாமே பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதனால் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியது போல் அமைதியான உலகத்திற்கு நாம் அனைவரும் போராட வேண்டும் என்பதை தெளிவாக அனைவருக்கும் புரியும் விதத்தில் ஐயா எடுத்து வைத்தீர்கள். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அறிவு